ஹைதராபாத்தில் 8 கோடியே 60 லட்சம் ரூபாய் ஆன்லைன் மூலம் மோசடி செய்யப்பட்டதே தனிநபர் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய சைபர் மோசடியாக பார்க்கப்பட்ட நிலையில் முறியடிக்கும் வகையில் ஒருவரிடம் 13 கோடி 26 லட்சம் ரூபாய் மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது. மோசடி கும்பலைச் சேர்ந்த மூவரை ஹைதராபாத் போலீசார் கைது செய்துள்ளனர். ஆன்லைன் பங்குச்சந்தை முதலீடு என்ற பெயரில் மோசடி நடந்தது எப்படி? ஹைதராபாத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற மெட்ரோ ரயில் ஊழியர் ஒருவர் ஆன்லைன் மூலம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது குறித்து பார்த்து வந்துள்ளார். அப்போது வாட்ஸ்அப் மூலம் சிலர் தொடர்பு கொண்டு பங்குச்சந்தை முதலீடு குறித்து ஆலோசனைகளை வழங்கி வந்தனர். அதன்படி முதியவர் உள்ளார். இந்நிலையில் AFSL, ஆப்ஸ்டாக்ஸ், இன்டர்நேஷனல் புரோக்கர்ஸ் போன்ற பெயர்களில் முதியவருக்கு அனுப்பி அவரை அந்த வாட்களில் இணைத்துள்ளனர். முன்பராத வகையில் பிரபல நிறுவனங்களின் பங்குச்சந்தை நிலவர தகவல்களையும் பரிமாறி வந்துள்ளனர். இதனால் அதை உண்மை என நம்பி அவர்கள் அறிவுரைப்படி முதலீடு செய்து வந்துள்ளார். அவர் முதலீடு செய்ய ஒரு செயலி லிங்கை அனுப்பி அதன் மூலம் முதலீடு செய்ய வலியுறுத்தி வந்துள்ளனர். அதன்படி அவர் 13 கோடியே 26 லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார். சில நாட்களுக்கு பிறகு அந்த மோசடி கும்பல் இவரை தொடர்பு கொள்ளவில்லை. இதனால் முதியவர் தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை உணர்ந்து ஹைதராபாத்தில் உள்ள தெலுங்கானா சைபர் கிரைம் போலீசில் கடந்த 2ஆம் தேதி புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போது மோசடியை அரங்கேற்றியது ஹைதராபாத் மெட்ரோவில் பணிபுரியும் ஹிமியாத் நகரை சேர்ந்த 25 வயது அதீர் பாஷா, வயது அராபாத் காலித் முகின், சார்மினார் ஃபதே தர 24 வயது சையது காஜா ஹஷிமுத்தீன் என்பதும் தெரிய வந்தது. அவர்களை கைது செய்து போலீசார் விசாரித்தனர். மெட்ரோவில் பணியாற்றிய முதியவரிடம் அதிக பணம் இருப்பதையும் அவர் ஆன்லைன் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதை அறிந்து கைவரிசை காட்டியது தெரிய வந்துள்ளது. மோசடி செய்த பணத்தை கிரிப்டோக்காக மாற்றி அவர்களின் கும்பல் தலைவனுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதையடுத்து அவர்கள் கொடுத்த தகவலின்படி மோசடி கும்பல் தலைவனை பிடிக்கும் முயற்சியில் ஹைதராபாத் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.